2 மாவட்ட விவசாயிகளுக்கு அரசு வெளியிட்ட குட் நியூஸ். தஞ்சாவூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர்கள் விவசாயிகளுக்காக முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர். வேளாண் அடுக்கு திட்டத்தில் விவசாயிகள் கட்டாயம் ஏன் பதிவு செய்ய வேண்டும், அதன் மூலம் PM கிசான் மற்றும் பயிர்க்கடன் பெறுவது எப்படி, விவசாயிகள் தங்களுக்கு இருக்கும் குறைகளுக்கு தீர்வு தேடிக்கொள்வது எப்படி என்பது உள்ளிட்ட விவரங்கள் இந்த அறிவிப்புகளில் இடம்பெற்றுள்ளன. விவசாயிகள் அரசின் பல்வேறு திட்டப் பலன்களை பெறுவதற்கு தங்களது நில உடைமை விவரங்கள், பயிர் சாகுபடி அறிக்கை போன்ற ஆவணங்களை ஒவ்வொரு முறையும் சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. இதில் ஏற்படும் கால தாமதத்தினை தவிர்க்கும் வகையிலும் அரசின் திட்டங்கள் விவசாயிகளுக்கு குறித்த நேரத்தில் பயன்பெற ஏதுவாகவும் அனைத்து விவரங்களையும் மின்னணு முறையில் சேகரித்திட தமிழ்நாட்டில் வேளாண் அடுக்கு திட்டம், அதாவது அக்ரிஸ்டாக் எனும் திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதுவரை 59,102 விவசாயிகள் மட்டுமே இத்திட்டத்தில் பதிவு செய்துள்ளனர். மீதமுள்ள விவசாயிகள் தங்களது நில உடைமைகளை இம்மாத இறுதிக்குள் பதிவு செய்திட வேளாண்மை துறையால் வலியுறுத்தப்படுகின்றனர். மேலும் பதிவுகள் விடுபடாமல் செய்திடும் பொருட்டு தற்போது விவசாயிகளின் பதிவு விவரங்களுடன் ஆதார் எண், கைபேசி எண், நில உடைமை விவரங்களையும் இணைக்கும் பணியானது ஒவ்வொரு வருவாய் கிராமத்திலும் நடைபெற்று வருகிறது. மேலும் விவசாயிகள் பொது சேவை மையம் CSC சென்று அங்கு நில உடைமை விவரங்களை இணைத்து கொள்ளலாம். பின்னர் அனைத்து விவரங்களும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆதார் எண் போன்ற தனித்துவமான தேசிய அளவிலான அடையாள எண் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏற்படுத்தப்படும். 2025-26 நிதியாண்டு முதல் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், PM கிசான் பயிர் காப்பீட்டு திட்டம், PMFBY பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா போன்ற ஒன்றிய மற்றும் மாநில அரசின் திட்டங்களில் விவசாயிகள் எளிதில் பயன்பெற தேசிய அளவிலான தனித்துவ அடையாள எண் மிகவும் அவசியம். எனவே விவசாயிகள் தங்களது கிராமங்களில் வேளாண்மை உழவர் நலத்துறை அலுவலர்களால் நடத்தப்படும் முகாம்கள் மற்றும் அருகில் உள்ள பொது சேவை மையங்களுக்கு நேரடியாக சென்று தங்களது நில உடைமை விவரங்கள், ஆதார், கைபேசி எண் ஆகிய விவரங்களை அளித்து எவ்வித கட்டணமும் இன்றி வருகின்ற 31ஆம் தேதிக்குள் இந்த திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.